நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரியில செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள் நாளை முதல் அமலுக்கு வருது. இது சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பணப்புழக்கம் ஏற்பட்டு உள்நாட்டுக்கு நுகர்வு அதிகரிக்கும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் மத்திய பாஜக அரசால நடைமுறைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறைக்கு பிறகு நாடு முழுவதும் பல்வேறு பொருட்களுடைய விலை அதிகரித்திருக்கு. இதற்கு எதிராக தொடர்ந்து விமர்சனங்கள் இருந்து வந்த நிலையில நான்கு அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரிமுறை தற்போது 2 அடுக்குகளாக குறைக்கப்பட்டு இருக்கு. அதன் அடிப்படையில இனி 5% மற்றும் 18% அப்படிங்கிற அளவுல ஜிஎஸ்டி வரி நடைமுறைப்படுத்தப்படும். ஜிஎஸ்டியில செய்யப்பட்டிருக்கிற இந்த புதிய சீர்திருத்தம் 22ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வருது. இதன் மூலமா உள்நாட்டு நுகர்வு அதிகரிப்பதோட மட்டுமில்லாம பல்வேறு பொருட்களோட விலையும் கணிசமா குறையும்னு சொல்லப்படுது. குறிப்பா மக்களுடைய அத்தியாவசிய பொருட்களா இருக்கும் 99% மளிகை பொருட்கள் 12% ஜிஎஸ்டியில இருந்து 5% வரை அடுக்குமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு. இதனால அத்தியாவசிய பொருட்களை கணிசமா குறையும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதே போல விவசாயிகளுக்கான டிராக்டர் போன்ற வாகனங்கள், உபகரணங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள், கார்கள் ஆகியவற்றுடைய விலையும் குறையும்னு பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க.